நல்லது நினைச்சா நல்லது நடக்க போகுது. இந்த உலகத்துல நம்மளால ஒருத்தர் நல்லது நடக்க தேவையில்ல, நம்மளால ஒரு தீங்கு நடக்காம தான் அதுவே போதும். அதிக மாட்டாங்க. ரெண்டு பேரும் குடிக்கிறது இல்ல. ஐயா வணக்கம். நம்ம செய்யல செய்யலன்னு சொன்னா செய்யணும் செய்யணும் சொல்லுவான். செய்யணும்னா சொல்லி பாரு, கண்டிக்க மாட்டான். ஆமா, செய்யலன்னு சொன்னா எவ்வளவு அனுபவிச்ச பார்த்தல. சரி வாங்க சமயம் பார்த்தீங்களா? ஓ ஆமா சமயம் பார்த்தீங்க எப்படி லட்சம் ராமாயணம் செய்து கொண்டிருக்க தெரியுமா? மிக அருமையான விளக்கம். ராமாயணத்துல புகைப்படம்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த புகைப்படத்துல இந்த செய்தி வரும். அது எப்படின்னா, துன்புள்ளது நீ நன்றோ சுகமுள்ளது அதுவன்றி பின்புள்ள தூய்மை பண்ண மனுமன் பண்ணுவான். பண்புடன் கொண்டு வந்த பொருளை நான் உண்டேயானால் இன்பமாய் வரமது அளிப்பேது பாராய். விளக்கம் புரியுதா? இப்போ கையிலுடைய வார்த்தை கேட்டு 14 ஆண்டு வனவாசம். ராமர், லட்சுமணன், சீரன் 3 பேரும் முதல் வனத்துக்கு வராங்க. அப்படி வரும்போது சரையுக நதியை தலைமுழுகி அந்த நதியை தாண்டினாதான் அடுத்த வனத்துக்கு போக முடியும். அப்ப என்ன பண்ணாங்க, சரையுக நதியை தேடி வந்தாங்க. வரக்கூடிய நேரத்துக்கு பொழுது அஸ்தமனம் ஆகி போச்சு. அப்போ பகலானா அந்த பக்கம் போக முடியும். அப்ப இரவு நேரத்துல அப்படி சுத்தி பாக்குறாங்க, யாரா இருப்பாங்களா, நம்ம துணையா இருப்பாங்களா பார்க்கும்போது அந்த சரையுக நதியில படம் ஓட்டக்கூடியவன் குகன். அவனுடைய குடியை மட்டும் அங்க இருக்குது. சரி, அங்க ஒரு வீட்டு இருக்குது. அந்த வீட்டுக்கு போனா ஏதாவது நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும் என்று அந்த வீட்டுக்கு கிட்ட போன உடனே, ஐயா வீட்டுல யாரா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, ராமபுரம் என்னது தெய்வீக குரல் ஒரு இருக்கிறது அப்படி என்று உள்ள இருந்த குகன் வெளியே ஓடி வந்தான். வெளியே ஓடி வந்து இவங்க சன்னியாசி ஒரு வந்து இருக்கிறாங்க.
ஐயா நீங்கள் யார், எந்த ஊர், என்னை அழைத்த காரணம் என்ன கேட்ட உடனே அயோத்தி மன்றத்தை ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கும் கோசலை அம்மனுக்கும் பிறந்தவன் தான் என் பேர் ராமன். சொன்ன உடனே பய பக்தியில கைகால் புரியல ஓட்டமா ஒரு வந்து காலம் இருந்தான். ஐயா இந்த நிலைமை வந்த காரணம் என்ன கேட்டனே, என் சித்தனுடைய கட்டளை 17 ஆண்டு வனவாசம் சொன்ன உடனே சரி இருக்கட்டும், எங்களுக்கும் மிகவும் பசிக்கிறது, சாபத்தி எதனா இருந்தா கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு ராமபிரான் புகழ் கிட்ட கேட்கிறாங்க. அவனை கைகால் புரியல சுத்தி முத்தி பாக்குறான். காட்டுல என்ன இருக்கும், மாப்பிளா வாழை முக்கணி. அவன் இருப்போது ஆற்றங்கரை வரும். ஆற்றங்கரையில் என்ன கிடைக்கும், ஆத்துல மீன் கிடைக்கும். கிடைக்கிறது போலாம். மாப்பிளா வாழை முக்கணி கொண்டு வந்தான். இன்னும் என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அது ஒரு பக்கம் வச்சான். பிறகு அந்த ஆற்று நெஞ்ச மீன் அதை குடிச்சுட்டு வந்தான். அது ஒரு பக்கம் சுத்தி வச்சுட்டான். வச்ச உடனே ராமபிரான் கூப்பிடுறான், ஐயா பாருங்க இத சாப்பிடுங்க. சொன்ன உடனே 3 பேரும் உட்கார்ந்தாங்க. ஆனா ராமபிரான் சீதாபிராட்டி கம்முன்னு தான் இருக்கிறாங்க. லட்சுமண பெருமாள் இருக்கிறப்ப அந்த மீனை சுட்டு வச்சுட்டு பாத்துட்டாங்க. பார்த்த உடனே அடே குகனே, உனக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கும், நாமளே கத்திரிய நாங்க மாமிசம் சாப்பிடுவோம், அப்படியே சாப்பிடுவா இருக்கட்டும், சன்னியாசி உருவத்தில் இருக்கும், இதை சாப்பிடலாமா அப்படின்னு சண்டைக்கு போனாங்க. யாரும் லட்சுமண பெருமாள். அப்பதான் ராமர் கேட்கிறாரு, ஏண்டா லட்சுமணா, மாப்பிளா வாழை முக்கணி இருக்குது, இந்த நல்லது உன் கண்ணுக்கு தெரியல, கண்ணுக்கு தெரியல, அந்த மீன் தான் உன் கண்ணுக்கு தெரியல. அப்போ எந்த ஒரு செயலும் பார்க்கிற பார்வையில் இருக்கு, ஆனா தீர விசாரிக்கணும். நானே சொல்றேன், உனக்கு என்ன பிடிக்குதோ அதை நீ சாப்பிடு, தேவையில்லாத ஒதுக்கி வச்சிரு. அப்பதான் சொல்றேன் லட்சுமணா, அந்த கெட்டதை மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியுது. ஒரு மனிதனுக்கு நல்லதும் தெரியும் கெட்டதும் தெரியும். கெட்டதை ஒதுக்கி விட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் குகம் சொன்ன, எப்போது இந்த நல்ல விஷயம் உனக்கு பயன்படாம போச்சோ இக்காலத்தில் இந்த மாப்பிளா முக்கணியில ஒரு கனியை உன் உடம்புல மறைத்து உன் அண்ணனுக்கு உதவுமாறு பயன்படுத்த போ அப்படின்னு கொடுத்தான். அப்பதான் வாழை மோட்சத்துல அந்த லட்சுமண கொடையை எடுத்து பலாப்பழத்தை வச்சுக்கிறாங்க. அதுக்கு காரணம் அதுதான். அப்படி ராமனுக்கு ஈட்டவர் கம்பர் பெறுவார். கம்பருக்கு நிகராக அமர்ந்து நான்கு பார்த்து கொண்டிருக்கிறார். அறிவியல் மாதா பிதா குரு தேவன் அன்னுடைய பாத்துக்கும் பாத்துக்கும் நம்ம கம்பெனி உள்ள அன்னுடைய பாத்துக்கும் சிறியவன் ஒரு நாளை பார்த்தார். இந்த பாட்டோட மெட்டு அடுத்தாலும் ஏன் கேட்டா நம்ம பக்கம் பூரா காத்து வராங்க, இந்த மெட்டு தான் பாட்டு பாடுவோம். இந்த பக்கம் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி இந்த பக்கம் இருக்கிறாங்க பாரு. நம்ம முதல்ல பாடின பாரு அது மாதிரி தான் பாடுவோம். தேசங்கள் தோறும் வாசிகள் நம்ம பக்கம் எப்படி பாடுவோம், இந்த பக்கம் எப்படி பாடுறாங்க அதையும் பாடி காட்டுங்களா அப்படின்னா ஆதாரம் இலக்கம் அது மட்டும் தான் தெரியும். சிவபெருமானுக்கும் மகமாரி அம்மனுக்கும் பிறந்தவன் இந்த காத்தமுத்து. ஆனா எனக்கு காத்தமுத்து தான் தெரியும். ஆனா நான் ஆள் உண்மையான ஆளா தெரியுமா தெரியாதா? நான் தான் முருகா பெருமாள்.
10 சாதி நாங்க வச்சிருக்கோம் ஒரே நன்மை. ஒரே நன்றி தான். சரி, வாங்கி வச்சுக்கலாம். ஏய் முருக பெருமாள் சத்தியமா நான்தான். ஓ அதனால விட முடியல. முன் ஜென்மத்தில் நான் முருக பெருமாளாக இருந்தேன். இப்போது காத்து முத்தா இருக்கிறேன். அப்ப முருக பெருமாள் உருவாக்க காரணம் என்ன? சூர சம்ஹாரத்தை முடிப்பதற்காக பரமக்கடை நெற்றி கண்ணில் சரவண போய் 6 சிசுவாக என்னை உற்பத்தி செய்து சூரபத்மன் சிங்கமுகம் தாருங்கள் இவரை மடிப்பதற்காக என்னை முருக பெருமாளாக உற்பத்தி செய்தார். ஆனா இப்ப காத்து முத்து சொல்லி இந்த பேர் எப்படி வந்துச்சு? எப்படி உற்பத்தமான அதை கேட்கிறேன். எப்படி என்றால் போன தினத்தில் என் தன்மையாகிய பரம கடவுளும் தாயாகிய உமா பார்வதியும் பஞ்சவனவாடிக்கு அப்போ வனவேடிக்கை பார்த்து வரும்போது காஞ்சிபுரம் அருகில் கம்பா நதி உள்ளது. அந்த கம்பா நதியின் அருகாமை ஒரு அழகான வனம். அந்த வனத்தை பார்த்து என் தாய் பார்வதி வெறுக்கி அப்போது தவம் செய்ய வேண்டும் என்று ஆசை என் தந்தையை பார்த்து ஐயனே இந்த காலத்தில் கம்பா நதியின் அருகாமை இதே போன்ற விசித்திரமான வனத்தை நான் பார்த்தது தவத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே சரி நீ தவம் செய்வதற்கு நான் ஒப்புக்கொள்கிறேன். உன்னை எப்படி நீ தவம் செய்வாய்? நீ ஒரு பெண்மணி. ஆனால் நீ தவம் செய்ய வழிமுறைதான் என்ன? சொன்ன 60 அடி கம்பத்தை நாட்டி அதன் மேல் அமர்ந்து நான் தவத்தை செய்கிறேன் சொன்ன உடனே அப்பதான் பாக்குறாங்க என்னடா நமது மனைவி உமா பார்வதி ஒரே மனதோட இருக்கிறான். இந்த இடத்தை விட்டு வரமாற தெரியல. நம்மளும் கூட இருக்க முடியாது. அப்படி இருந்தா பாமர மக்களுக்கு படி அளக்க முடியாது. அப்படி என்று சரி உனக்கு ஒரு காவலுக்கு ஒரு ஆள் அப்படி என்று சிவபெருமான் தவம் வளர்கிறார். அந்த கம்பத்தின் அடியிலே உற்பத்தி செய்யப்பட்ட 7 பேர் தான் காத்தமுத்து காத்தமுத்து இப்படி பலவேறு நாமதேயங்கள் உண்டு. அப்படி சீர சிறப்போடு என் தாய் உமா பார்வதிக்கு உமா பார்வதி சொல்றதை விட அந்த நேரத்தில் மகமாரி தாய் என்று தான் சொல்லுவேன். மகமாரி தாய்க்கு தினந்தோறும் நந்தவனம் சென்று மலரும் ஜலமும் கொண்டு வருவது வழக்கம். அப்படி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரு தினத்தில் என்ன நடந்தது தெரியுமா? கொண்டு வரலாம் அப்படின்னு வனத்தை அறியாமல் சென்று அப்போது கையமலை கன்னிமார்கள் மொத்தம் 7 பேர் நந்தவனவாடிக்கு பக்கத்து வந்தாங்க. வந்து அந்த கம்மாநதி குளித்து விட்டு அதோட தான் போனோம். ஆனால் இந்த வனத்தை அனைத்தையும் நாசப்படுத்தி விட்டு சின்னப்படுத்தி விட்டு அந்த கம்பா நதியில் குளித்து கொண்டிருந்தாரு. அவ குளித்து கொண்டிருந்தாரு. என்னடா இது எட்டி பார்த்தேன். நம்ம வீடு இந்த வனத்துக்கு வரக்கூடிய தைரியம் ஒரு ஆளு கூட கிடையாது. ஆனால் இந்த வனத்தை எல்லாம் நாசப்படுத்தி இந்த கம்பா நதியில் குடிக்கிற ஆள் யாரா இருக்கும் அப்படி என்று அவங்க கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லி அந்த நதிக்கரையின் அருகாமையில் சென்று கையமலை கன்னிமார்கள் அவங்க குளித்து கொண்டிருந்தாங்க. அருகிலே ஒரு பெரிய சரவண மரம் ஒன்று உள்ளது. அந்த சரவண மரத்தின் மீது அமர்ந்து கொண்டு இந்த கன்னிமார் அனைவரும் தனது கைலாய பட்டையெல்லாம் அகற்றி விட்டு கரையில வைத்து விட்டு குளித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கையமலை கன்னிமார்கள் 7 பேரில் 6 பேர் நான் சரவண மரத்தில் இருந்த பார்த்து உடனே இந்த 6 பேரும் அங்கிருந்து தனது ஆடைகளை எடுத்துக்கொண்டு அவர் கைலாய நோக்கி சென்று அவர் ஒரு ஆடைகளை 6 பேர் எடுத்துட்டு
அப்படி போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த இளைய கண்ணி இருக்காவ அவளுடைய பேர் தான் பூங்குழலி. அவன் இந்த நதியுடைய மயக்கத்தால் அங்கே குளித்தினே இருந்தான். இவளை சும்மா விடக்கூடாது என்று அவருடைய ஆடை எடுத்து நான் வைத்துக் கொண்டேன். நான் மறைச்சிக்கிறேன். மறைச்ச உடனே பூங்குழலி பாக்குறான். நம் கூட வந்த கைலாய கன்னிமார்கள் யாரும் கிடையாது. நாம் ஒரு ஆள் தான் இருக்கும். ஆனா கரையில நம்முடைய ஆடையும் கிடையாது. என்ன செய்வது ஒண்ணுமே புரியல. அப்பதான் என்ன செய்யறான், கரைக்கு போனா அய்மானம். ஆனா சரவண மரத்தில் இருக்கிற என்னையும் பார்த்துட்டான். கரைக்கு வர முடியலமா ஆன்மான் இருக்கிறார் அப்படி என்று என் தந்தையை சிவனை நினைத்துக் கொண்டு அவள் அப்போது உயிரை மாற்றி கொண்டான். இந்த காட்சியெல்லாம் பார்த்து கொண்டு 6 கன்னிமார்கள் ஓட்டாடமாக சென்று பரமனை சொல்லி பரமக்கடவுளே என்னுடைய இளைய பூங்குழலி அந்த ஆற்றங்கரையில் அய்மானம் போய்விடும் என்று அவருடைய ஆடையை ஒருவன் எடுத்து வைத்துக் கொண்டான். அய்மானம் போய் என்று அங்கேயே உயிரை விட்டு விட்டார். இப்பேற்பட்ட காரியத்தை செய்தது யார் அப்படி என்று பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமாக ஓடி வந்தார். ஓடி வந்த உடனே என்னை பார்த்து கேட்கிறார், நான் என்ன செய்வது ஒண்ணுமே புரியல. அதை திகைத்து போய் நின்று விட்டேன். அப்படியே காட்டமத்து உன் தாய் மகமாரிக்கு நீ காவலாக இருக்க வேண்டும் சொன்ன. ஆனால் உன்னை தவிர இந்த கானகத்துக்கு யாராவது வந்தால் இதமா பதமா தண்டிக்க வேண்டும் என்றுதான் காட்டலிட்டு. அடிக்க கூடாது, உதைக்க கூடாது, காட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். ஆனால் உன்னுடைய வார்த்தையால் உன்னுடைய காவலால் ஒரு உயிர் போய்விட்டது. அதனால் எப்பொழுது உன்னை பறிந்து ஒரு பெண் உயிர் போய்விட்டது, அந்த பெண் அடுத்த பிறவி பிறப்பார். நீ இந்த பிறவை விடுத்து அடுத்த பிறவி பிறப்பார். அப்படி பிறந்து அந்த பெண்ணுக்காக நீ கழுமரம் அதே பெண் அந்த பெண்ணுக்காக அந்த சாபம் எப்படி கொடுத்தார்? பரமனும் சாபம் அளித்திட உத்தமி தாயார் மனமது நொந்திட. அப்பா சாபம் கொடுத்துட்டார். நம்மளுக்கு ஆதரவு என்பது யாரும் கிடையாது. அப்ப தாய் ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க. அப்படி வந்து அம்மா அம்மா தாயே உன் மகனாய காத்துமுத்துக்கு இடர் வந்து விட்டது, சாபம் வந்து விட்டது அப்படின்னு கட்டி கொண்டே ஓடினேன். ஓடி உடனே தவத்தில் இருந்தது என் தாய். திடீரென்று கண் விழித்து என்னை பார்த்தது. அந்த பார்வை அணை தாங்க முடியாமல் அந்த கம்பத்தின் கீழே அப்படியே அப்பதான் பார்த்தேன் தாய். நம்மளுக்காக காவல் இருந்தவன் நம்ம மகன் காத்தமுத்து நான் பார்வை பட்டு இப்படி பசும் ஆயிட்டேன் என்று அந்த சாம்பலை அனைத்தையும் ஒருமிக்க சேர்த்து மீண்டும் உயிர்ப்பு கொடுத்து அந்த பிறவில இருந்து மறு பிறவி எனக்கு கொடுத்தது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் தந்தை சாபம் கொடுத்தார். அந்த பெண் அடுத்த ஜென்மத்தில் கண்டிப்பா பிறப்பாள். ஆனால் அந்த பெண்ணுக்காக நீ கழுமரம் ஏற கிடவது, நீ எடுத்த பிறவியை விட்டு அடுத்த பிறவி வரும் சொன்னவார். அப்ப சாம்பலாகி என் தாய் உயிர்ப்பு கொடுத்ததுனால எனக்கு மறு பிறவியும் வந்துவிட்டது. அப்போதான் தெரியுது அம்மா தந்தையாக பரமக்கடவுள் எனக்கு சாபம் அளித்து விட்டார். நான் என்னமா செய்வது? அப்பா அடிச்சா அம்மா அரவணைக்கணும், அம்மா அடிச்சா ரெண்டு பேருமே அடிக்காங்க போக முடியுமா? அப்போதான் மகனை காட்டு வந்து நீ எனக்கும் கவலைப்படாத, நான் உனக்கு வரம் தருகிறேன் அப்படி என்று சாகா வரம் வேகா சுடலை
என்னைக்குமே இந்த காட்டு முத்துக்கு சாவு என்பதே கிடையாது. சாகா வரம், வேகா சுவை. இந்த உடலானது தோல் சுரங்காது, முடி நரைக்காது, என்றைக்கும் வாழ அப்படி அந்த வரத்தை பெற்றுக் கொண்டு இதை பெற்ற உடனே பரமகளை பார்த்தான். அதே பார்வதா எவ்வளவு ஆனந்தம் இருக்கும். உன் மகன் காட்டு முத்து செய்தது தவறு. அவனுக்கு நான் சாபத்தை கொடுத்து வருகிறேன். நீ வரம் கொடுக்கிறையா? எப்பொழுது என்னை எதிர்த்து உன் மகனுக்காக பரிந்து நீ வரத்தை கொடுத்தாயோ, உன் மகன் கழுமரத்தில் ஏற கிடம்போது நீ மடிப்பு செய்யாத கடவுள் புரியும். நீ மடி மகனே, இனிமேல் உன்னால் எந்த உயிருக்கு ஆபத்து வருது? கிழக்கு, மேற்கு, தெற்கு இந்த 3 திசைக்கு செல்லலாம். வடக்கு திசைக்கு மட்டும் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டார். ஆனா ஒரு அரியா பிள்ளை தாய் சொல்ல கேட்குமா? வடக்கு திசையில என்னதான் இருக்கும் அப்படி என்று அந்த வடக்கு திசையை நோக்கி செல்லும் போது ஒரு சம்பவம் நடந்தது. அது என்ன தெரியுமா? ஒரு 60 வயது முதிர்ந்த தோற்றம், கையில கோலை ஊட்டிக்கொண்டு மலையாள தேசம் சென்று அதெல்லாம் பார்த்த மாணவச்சினார். அடே கேளா, என் நாட்டை தேடி வந்த நீ ஆலியா அப்படின்னு சொன்னார். என்னை கேட்கக்கூடிய தகுதி உழுதினார். இது வனம், மலையாள தேசம். என் வழியில நான் போவாங்க. அப்பதான் சொல்றான், சின்ன மாயாஜால மந்திரச்சாட்சி தெரிந்தவன் என்னை வெல்வதற்கு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. சரி, மாயாஜால மந்திரச்சாலம் தெரியுமா? உனக்கு என்ன வித்த தெரியுமோ அது அட்டனை சொன்ன உடனே மோழியை வைத்தார். அந்த மோழியை எடுத்து மலையாள தேசத்தை கொள்ளை கொண்டு மாதவ சின்னாரை என்னிடம் அடைக்கலமாக வைத்துக் கொண்டு அடைக்கலமா என்னிடத்தில் இருக்கிறார். ஆனால் என்று கேட்டு என் தாய் மகமாரியை பார்த்து கொண்டு ஆகினார். நான் அழைக்க வேண்டு சீக்கிரம் மாதவ சின்னாரை
சாப்பாடு மென்ன பண்ணிக்கிறாங்க என்னோட
பாப்பா உனக்கு வெளிநாடு போய் போட்டு அவன் சொன்னதான் ஆமா அப்படி சொல்றாங்க பாப்பா சொன்னதே இல்ல உங்க அம்மா அதை நல்லா எனக்கு கூட விட்டு குடுபாயனா இப்போ நான் இருக்கிற மாதிரி உன்னோட உடம்புல போய் உன் கொண்டாடி கோயப்பிட்டு வந்துருவேன். இந்த மாதிரி சகல விதமான அத்துமணி யாருடா யாருக்கு தேவடியா பையனுக்கு யார் தெரிஞ்சவன் யாரோ அவன் பேர் என்ன ஊர் என்ன சூனியத்துல வைக்கிற சூனியத்துல அவனை நீ யாரை மட்டும் சொல்லு நீ பேரை சொல்லு நீ நான் பாத்துக்கிறேன் அவன் பேர் சொன்னா வச்சிருந்தா வைக்கிறா அவன் என்ன பண்றான் தெரியுமா என்ன பண்றான் பாரு அங்க எங்க ஒரு திருவண்ணாமலை இருந்து ஏறி சரி இங்க வரதுக்குள்ள வண்டியா புசுக்கு நாரச்சான் யாரோ அவன் யாரோ பேர் என்ன பேர் என்னடா அவன் பேரு மகடாருன்றாங்க ஏதோ மகடார் யாரோட வாத்தியார் சொல்லுவாரு பேர் அவன் பேர் அவன் பேரா மணிகண்டனா நானே மந்திரவாதி என்ன சாவடிக்கு எவனா சூழி வைக்கிறான் சாதாரண சொல்லா கூடாது குசு உள்ள டைம்ல சூட்டு பீஸ் பீஸா போறோம் அமினே ஏய் ஆய் அடி சூட்டு ஆய் அத்து புத்தி அத்து இப்போ அந்த சூழி நீங்க போய்